நீங்கள் ஒருபோதும் மயானம் அருகே இரவு நேரத்தில் தனியாக நின்றதுண்டா? அங்கே ஒரு விஷயம் உண்டு. அதை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். கதை 1. அந்த இரவு நான் மட்டுமில்லை. நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன். ஒரு நாள் என் நண்பன் இறந்து விட்டான். அவரை மயானத்தில் அடக்கம் செய்ய நாங்கள் எல்லோரும் சென்றோம். மாலை நேரம், மழை பெய்ய போகும் மாதிரி வானம். அடக்கம் முடிந்தது. அனைவரும் கிளம்பி விட்டார்கள். ஆனால் என் நண்பனின் பொருட்கள் அங்கேயே இருந்தது. அதை எடுக்க நான் மட்டும் திரும்பி போனேன். அந்த நிமிடம் மயானம் முழுக்க அமைதி. காற்று மட்டும், மரங்கள் அசையும் சத்தம். நான் நடந்தேன். அந்த இடத்துக்கு அருகில் சென்றபோது திடீரென என் பின்னால் காலடி சத்தம். நான் திரும்பி பார்த்தேன். யாரும் இல்லை. ஆனால் அந்த உணர்வு, யாரோ நெருக்கமாக நின்றது போல என் இதயம் வேகமாக துடித்தது. கல்லறை அருகில் நான் பொருட்களை எடுக்க கீழே குனிந்தேன். அப்போ ஒரு குரல், மிக மெதுவாக, போ, இங்கிருந்து போ. நான் உறைந்து விட்டேன். என் உடல் அசையவில்லை. நான் மெதுவாக தலை தூக்கி பார்த்தேன். அந்த கல்லறை அருகே ஒரு நிழல். நான் ஓடினேன். என்னால் யோசிக்க முடியவில்லை. நான் திரும்பி பார்த்ததே இல்லை. நான் ஓடினேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. கதை 2. மயான வேலைக்காரன் சொன்னது. எங்கள் ஊரில் ஒரு மயான வேலைக்காரன் இருந்தான். அவன் சொன்னான், இரவு 12க்கு பிறகு சில சத்தங்கள் கேட்கும். சில நேரங்களில் நிழல்கள் நகரும். நாம் பார்க்க முடியாது, ஆனா அது இருக்கிறது. கதை 3. மீண்டும் வந்த மனிதன். ஒரு வயதானவர் தினமும் மயானத்திற்கு போவார். ஒரு நாள் அவர் சொன்னார், நான் நேற்று இரவு ஒரு மனிதரை பார்த்தேன். அந்த மனிதன் 2 வருடங்களுக்கு முன்பு இங்கே அடக்கம் செய்யப்பட்டவர். உண்மை என்ன? இது எல்லாம் உண்மையா? அல்லது நம் மனசு உருவாக்கும் பயமா? அறிவியல் சொல்வது இருள், அமைதி, அறியாத இடம், இவை சேர்ந்து மனசை பாதிக்கும். நம்முடைய பிரெயின் ஃபியர் உருவாக்கும். ஆனால் ஒரு கேள்வி, அந்த அனுபவம் ஏன் இவ்வளவு ரியலா இருக்கும்? முடிவு, மயானம். அது ஒரு இடம் மட்டும் இல்லை, அது வாழ்க்கையின் முடிவு, மர்மத்தின் தொடக்கம். மயானத்தில் நாம் பார்க்காதது இல்லை, நாம் புரியாததுதான் இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.